Hi dear students, welcome to YouTube's channel. One of the best reputed college அப்படிங்கிறது SRM. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டாங்குளத்தூர்ல இருக்குது, சென்னையில இருக்குது. அது மட்டும் இல்லாம திருச்சியிலயுமே SRM மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நீங்க காட்டாங்குளத்தூரோட SRM உடைய அப்ளிகேஷனும் நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரி எல்லா டீடைல்ஸும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. என் கார்டில் அட்டாச் பண்றேன். அதை பார்த்து நீங்க SRM காட்டாங்குளத்தூருக்கும் நீங்க அப்ளை பண்ணிருங்க. இந்த திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது கவுன்சிலிங்லயுமே நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்லயுமே நம்மளுக்கு இந்த திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்ன கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 65 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு. சோ இந்த அப்ளிகேஷன் SRM உடைய அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க திருச்சியோடது. இதுல கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு MBBS இருக்குது. MBBSக்கு மொத்தம் வந்து எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த 250 சீட்ஸ்ல வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான், இந்த நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். சோ அதுல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டா பிளஸ் NRI வந்து வருவாங்க. சோ அதுல மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 125 சீட்ஸ் இருக்குது. இந்த 125 சீட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு வந்து 87 சீட்ஸ் வந்து போயிரும் MBBSக்கு. NRI கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா 38 சீட்ஸ் இருக்குது. இதே இது கவர்மெண்ட் கோட்டா MBBSக்கு வந்து 125 சீட்ஸ் இருக்குதா, இதுல எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 92.5% வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 சீட்ஸ் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மோஸ்ட்லி திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி பேஸ் பண்ண ஒரு காலேஜ். சோ நீங்க தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கீங்க, உங்க மதர் டங் தெலுங்குவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சில கன்செஷன் இருக்கும். அது பேசிஸ் படி உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகும். சோ MBBS தவிர நம்மளுக்கு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. OT/AT மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், கார்டியாக், பல்மோனரி பெர்ஃபியூஷன், பிசிஷியன் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 7 கோர்சஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுக்கு தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெப்யூட்டட் காலேஜ். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாலயும் இவங்க வந்து ரெகக்னைஸ்ட் வாங்கியிருக்காங்க. சோ நீங்க இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஓபன் 25 இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல அட்டாச் பண்றேன். இந்த பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுல உங்களுடைய நேம், அட்ரஸ், OTP எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே அடுத்ததா வந்து நீங்க OTP போட்ட உடனே உங்களுடைய மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நம்பர் கேட்கும். சோ அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. சோ கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து நீங்க ஒரு கோர்ஸ் மட்டும் இல்ல 3 கோர்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சோ நீங்க இன்னொரு கோர்ஸையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கோர்ஸையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஃபாதர்ஸ் மதர்ஸ் எல்லாமே கேட்கும். சோ கரண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னா நீங்க 12th கம்ப்ளீட்டட்னா கொடுங்க, 12th அப்பியரிங்னா அப்பியரிங் அப்படின்னு போடுங்க. உங்களுடைய நேம், கேண்டிடேட் நேம், உங்களுடைய 10th மார்க், 12th உடைய மார்க், அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், 10th மார்க் ஷீட், 12th வந்து ஹால் டிக்கெட், ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் A4 ஷீட்ல உங்களுடைய சிக்னேச்சரை சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா இங்க அக்ரி அப்படிங்கிறதுல டிக் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன். சோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க. சோ ஒண்ணுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு பேமெண்ட் வந்து 0 தான். பேமெண்ட் மெத்தட் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. சோ நீங்க பேமெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. SRM மெடிக்கல் காலேஜ்ல வந்து நர்சிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த நர்சிங் கோர்ஸுக்குமே நமக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல வந்து இந்த காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 சீட்ஸ் இருக்குது. அதுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும். சோ கோர்ஸ் செலக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா BSc நர்சிங் இருக்கு, டிப்ளமோ நர்சிங் இருக்கு. எது வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷனுக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சோ இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது நீங்க செக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நீங்க திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ்ல அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் அல்லது MBBS க்கு நீங்க அப்ளை பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த
அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. சோ MBBS பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல வராது. சோ நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங் நீங்க படிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டாவும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம BSc நர்சிங் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க திருச்சி SRM. சோ அதுல 65 சீட்ஸ் இருக்கு. சோ கவுன்சிலிங் மூலமா எப்படி இந்த காலேஜுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடணுங்கிற வீடியோ வந்து நம்மளுடைய டெமோ வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்குது. உங்களுக்கு என் கார்ட்ல அட்டாச் பண்றேன். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா இந்த BSc நர்சிங்க்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய 12th உடைய கட் ஆஃப் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி உங்களுடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 to 145 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். சோ அது எல்லாமே எப்படி நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற, கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிற டீடைல்டான வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது, என் கார்ட்ல இருக்குது. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து எந்த காலேஜுக்கு எல்லாம் போடணும், எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோடைய லிங்க்குமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. சோ கண்டிப்பா நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.